ரம்யா, ரம்யா, ஆ என்னங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி இந்தா, கீபோர்டு எடுத்துட்டு வா. ஏன் அமைதியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு எதுவும் முடியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் வேலையை பாரு. ம். ரம்யா, 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 என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஏன் உம்முனே இருக்க? ஒண்ணும் இல்ல. ரம்யா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறேன். தைரியமா சொல்லு. என்ன? ரம்யா, கட்டின புருஷன்ட்ட எதையுமே மறைக்காத. இது வரைக்கும் உங்ககிட்ட எதாவது மறைச்சிருக்கனா? இல்லை இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண கற்றுக்க. இதுவே மனசை வச்சுருந்தேன்னா உனக்கு மன உளைச்சல் ஆயிரும். என்ன பிரச்சனை சொல்லு. இன்ஸ்டால வீடியோ பண்ணேன். அதான் பிரச்சனை. எனக்கு வீட்டில் பொழுது போகலன்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன். அது போட்டது எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு. என்னோட வீடியோஸ்க்கு நிறைய ஃபாலோவர் வந்தாங்க, நிறையா பேர் லைக் போட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் அதிகமானனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமானாங்க. நீங்கள் வீட்டில் இல்லாத டைம் நான் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் என் பொழுத போக்குனேன். அப்போ இன்ஸ்டாகிராமில் எனக்கு அஜய்னு ஒருத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் ஆனார். அஜய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனனால என்னோட வீடியோ எடுத்து அவர் ட்வீட் போட்டார் நிறையா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் என்கிட்ட நம்பர் கேட்டார். நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் என் நம்பர் நான் கொடுத்தேன். ஒரு நாள் அவர் எனக்கு கால் பண்ணார். என்ன ஃபோன் வருது? ஹலோ, ரம்யாவா? நான் ரம்யா தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் அஜய் பேசுகிறேன். உங்கள் வீடியோலாம் சூப்பருங்க. தேங்க்ஸுங்க. உங்கள் வீடியோவும் நல்லாயிருக்கு, நான் பார்த்தேன். அப்படியாங்க? தேங்க்ஸுங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அவன் மேலே நம்பிக்கை வச்சனால நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டானவங்க.
ஒரு நாள் அவள் என்னை வீட்டுக்கு பார்க்க வரதாக சொன்னையான். நான் வேணான்னு சொன்னேன். இல்லை, நானும் எங்கள் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம், நான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னியான். நான் வேணான்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னியான். அதனால தான் நான் வர சொன்னேன். அவங்க அம்மாவும் கூட வரனால நான் சரின்னு வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் அவன் வரும்போது அவங்க அம்மா வரல, அவன் மட்டும்தான் வந்தையான். அம்மா வரல, நீ மட்டும் வந்திருக்க? நான் மட்டும்தான் வந்தேன். உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன, போய் சொன்னியா? இல்லை நான் மட்டும்தான் வந்தேன். பார்க்கணும்னு அவங்க சொன்னேன். ஏய், அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. வான்னு சொல்கிறேன். நான் வேணான்னு சொல்கிறேன்ல. என்னை மயக்கி என் கூட தப்பாக நடந்துக்கிட்டேன். அது அவன் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான். இப்போ அதை வச்சு என்னை மிரட்டுறியான். தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறியான். டெய்லி என் கூட வந்து தப்பு பண்ணுன்றியான். அப்படி பண்ணலைன்னா உன் வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்கிறியான். அவன் என்னை அதிகமாக மிரட்டனால நான் ரொம்ப மன உளைச்சலாயிட்டேன். செத்துலான்னு தோணுச்சு. என்னைய மன்னிச்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி அவனுக்கு ஃபோன் போடு. அஜய், நான் ரம்யா பேசுகிறேன். உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நீ இப்போயே வர்றியா? ப்ளீஸ்டா, உனக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துரு.